அண்டை நாடான பாகிஸ்தான் நேரடியாக மோதுவதற்கு திராணி இல்லாமல் தீவிரவாதிகளை ஏவி மறைமுக போரை இந்தியா மீது ஏவிவிட்டு வருகிறது. பாகிஸ்தான், சீனா போன்ற அண்டை நாடுகள் எல்லைப் பகுதியில் வாலாட்டி வரும் நிலையில் இந்த ரஃபேல் போர் விமானங்கள் மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. ரஃபேல் போர் விமானங்களில் சில நவீன சிறப்புகள் எதிரி நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. அவற்றை இப்போது பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டின் Dassault Aviation நிறுவனத்தின் தயாரிப்பு தான் ரஃபேல் போர் விமானம். கடந்த ஆட்சியிலேயே இதற்கான ஒப்பந்தங்களை போட்டு சர்ச்சைக்குள்ளான நிலையில் தற்போது 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ரஃபேல் போர் விமானத்தின் மிக முக்கிய சிறப்பு எதிரிகளின் ரேடார் கண்களுக்கு தெரியாத அளவுக்கு விசேஷ வடிவமைப்பு கொண்டது. இதன் அசாத்திய வேகமும் இதனை கண்டறிவதும் தாக்குவதும் மிகவும் சவாலாக இருக்கும். ரஃபேல் போர் விமானங்கள் ஏர் சுப்பீரியாரிட்டி என்ற வகையை சேர்ந்தது. அதாவது வானிலிருந்து தரை தாக்குதல்கள் வான் இலக்குகளை தாக்கும் என்பதுடன் எதிரி நாட்டு வான் பகுதியையும் கட்டுப்பாட்டில் எடுக்கும் திறன் வாய்ந்தது. எனவே எதிரி நாடுகளுக்கு பெரும் தலைவலியை கொடுக்கும். தற்போது நம்மிடம் இருக்கும் ஏர் சுப்பீரியாரிட்டி ரகத்தை சேர்ந்த சுகாய் Su-30 MKI விமானத்தை விட இலகு எடை கொண்டது அதிசக்தி வாய்ந்த விமானம். ஏர் சுப்பீரியாரிட்டி போர் விமானங்களில் இதற்கு சாதாரண ஏவுகணைகள் 37.4 கிலோமீட்டர் தூரத்தில் அப்பால் உள்ள வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டவை. இந்த விமானங்களில் இருக்கும் நவீன ரேடார் கருவிகள் மூலம் எதிரின் வான்பகுதியை எளிதாக கண்காணித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். ரஃபேல் விமானத்தை வாங்குவது ஒரு பக்கம் பலம் என்பதுடன் அதனுடன் சேர்ந்து வாங்கப்படும் 2 ஏவுகணைகள் அண்டை நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆம், ரஃபேல் விமானத்தை இயக்கும் போர் விமானிகளுக்கு இஸ்ரேல் நாட்டின் அதிநவீன திரையுடைய ஹெல்மெட் சேர்த்து வழங்கப்படும். அதே போன்று ரஃபேல் விமானத்தில் பொருத்துவதற்கான மீட்டியோர் என்ற ரகத்தை சேர்ந்த அதிநவீன ஏவுகணைகளும் வழங்கப்படுகிறது. ஐரோப்பாவை சேர்ந்த MBDA என்ற நிறுவனத்தை தயாரிப்பான இந்த மீட்டியோர் ஏவுகணைகள் கண்ணுக்கு புலப்படாத 100 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அப்பால் உள்ள வானிலக்குகளை துல்லியமாக அடிக்கும். விமானத்திலிருந்து 560 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் தரை இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளை சேர்த்து வாங்கப்படுகிறது. எதிரி நாட்டு வான்பகுதியில் நுழையாமலேயே அங்குள்ள இலக்குகளை துல்லியமாக அடிக்கும் திறன் கொண்டதாக இருக்கும். ரஃபேல் விமானத்தின் மிக முக்கியமான திறன்களுள் ஒன்று அணுகுண்டுகளையும் எடுத்து சென்று இலக்குகளை துவம்சம் செய்யும் ஆற்றல் பெற்றது. இதனால் எதிரி நாடுகள் தயக்கத்துடனே இந்த விமானத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பைலட்டுக்கான ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விமானத்திலேயே ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் வசதி உள்ளது. எந்த ஒரு சூழலிலும் பைலட்டின் கவனம் சிதறாமலும் உடல் பாதிப்பு இல்லாமலும் எதிரிகளின் எல்லைக்குள் புகுந்து விடலாம். ரஃபேல் போர் விமானம் 15.30 மீட்டர் நீளம், 10.9 மீட்டர் அகலம், 5.30 மீட்டர் உயரம் கொண்டது. எதிரியின் ரேடார் கண்களுக்கு எளிதாக தப்பும் வகையில் வடிவமைப்பு அம்சங்களும் கொண்டது. 36 ரஃபேல் போர் விமானங்களை வைத்து 2 விமானப்படை பிரிவுகள் உருவாக்க முடியும். வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநில எல்லையோர பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இந்த ரஃபேல் போர் விமானம் படைப்பிரிவுக்குள் செயல்படும். இன்று முதல் ரஃபேல் போர் விமானம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. நன்றி.